Hello student, NEET 2023 questions பார்க்கலாம். Among the following, the total number of species not having 8 electrons around central atom in its outermost shell. அம்மோனியா கொடுத்துருக்காங்க. அம்மோனியா, அலுமினியம் ட்ரைஆக்சைடு, பெரிலியம் குளோரைடு, கார்பன் டெட்ரா குளோரைடு, பாஸ்பரஸ் பென்டா குளோரைடு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் வச்சு பார்க்குறோம். லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அம்மோனியா எடுத்துக்கிறோம். அம்மோனியா ஃபஸ்ட்டு வந்து நம்ம டோட்டல் வேலன்ஸ் எலக்ட்ரானை கால்குலேட் பண்ணுறோம். அம்மோனியா வந்து பார்த்தோன்னா அம்மோனியாவில் வந்து நைட்ரஜன் வந்து 15th குரூப், அதனுடைய வேலன்ஸ் எலக்ட்ரான் 5. ஹைட்ரஜனுக்கு வந்து பார்த்தோன்னா வேலன்ஸ் எலக்ட்ரான் 1. ஒரு ஹைட்ரஜனுக்கு 1னா 3 ஹைட்ரஜன் இருக்குது, டோட்டலாக 3 இருக்கும். அப்போனா 8 எலக்ட்ரான் இருக்குது. டோட்டல் வேலன்ஸ் எலக்ட்ரான் 8 இருக்குது. அந்த 8 எலக்ட்ரானை தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த சென்ட்ரல் ஆட்டம்ஸ் வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். அப்போ நம்ம வந்து அம்மோனியாவில் வந்து பார்த்தோன்னா ஒரு நைட்ரஜன் இருக்குது, 3 ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எழுதுகிறோம். இப்போ வந்து பார்த்தோன்னா இதில் இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜனுடைய ஒரு எலக்ட்ரானும் நைட்ரஜனுடைய ஒரு எலக்ட்ரானும், அந்த 8 எலக்ட்ரான் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்குள்ள இந்த மாதிரி பண்ணுவோம். இந்த மாதிரி 2 எலக்ட்ரான் சேர்ந்து ஒரு சிங்கிள் பாண்டு ஃபார்ம் பண்ணோம். அப்போனா 8 எலக்ட்ரானில் 2, 4, 6 போயிடுச்சு. மீதி 2 எலக்ட்ரான் வந்து இங்கே லோன் பேராக இருக்குது. அப்போ இதில் வந்து பார்த்தோன்னா 8 எலக்ட்ரான் இருக்குது, அதனால் இது கிடையாது. நெக்ஸ்ட்டு பார்க்குறோம் அலுமினியம் குளோரைடு AlCl3. அலுமினியம் பார்த்தோன்னா 13th குரூப்பு, குளோரின் பார்த்தோன்னா 17th குரூப். அலுமினியத்தினுடைய வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து பார்த்தோன்னா நமக்கு 3 கிடைக்கும். ப்ளஸ் குளோரின் வந்து 17th குரூப். 17th குரூப்னால் அது வந்து வேலன்ஸ் எலக்ட்ரான் 7. மொத்தம் வந்து உங்களுக்கு அலுமினியம் ட்ரைக்குள் ஆமாம் 3 குளோரின் இருக்குது. ஓகேவா? அப்போ 3 குளோரினா நமக்கு வந்து பார்த்தோன்னா 3 × 7 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு, அப்போ இது 3 + 3 × 7 பார்த்தீங்கன்னா 21. டோட்டலாக உங்களுக்கு வந்து 24 எலக்ட்ரான் இருக்குது. 24 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இந்த 24 எலக்ட்ரானை நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். இப்போ அலுமினியம் இருக்குங்க, அதை சுற்றி நான் 3 குளோரின் இருக்குது. இங்கே ஒரு குளோரின் இருக்குது, இங்கே ஒரு குளோரின் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து 2 எலக்ட்ரான் வந்து உங்களுக்கு வந்து பாண்டு ஃபார்ம் பண்ணும், சிங்கிள் பாண்ட் ஃபார்ம் பண்ணுது. மீதி வந்து பார்த்தீங்கன்னா குளோரின் வந்து 7 எலக்ட்ரான். ஸோ இந்த மாதிரி இருக்கும். அப்போ இந்த அலுமினியத்தை பார்த்தோன்னா சுற்றி உங்களுக்கு 6, இங்கே வந்து பார்த்தோன்னா 8 எலக்ட்ரான் இருக்குது. இங்கே அலுமினியத்துக்கு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு 6 எலக்ட்ரான் தான் இருக்குது. சென்ட்ரல் ஆட்டத்தை சுற்றி 6 எலக்ட்ரான் இருக்குது. சரி, நெக்ஸ்ட்டு மாலிக்யூல் பார்க்குறோம். பெரிலியம் குளோரைடு. பெரிலியம் பார்த்தோன்னா 2nd குரூப்பு, அதோட வேலன்ஸ் எலக்ட்ரான் 2. குளோரின் பார்த்தோன்னா 17th குரூப்பு, 2 × 7. டோட்டல் பேலன்ஸ் எலக்ட்ரான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16 எலக்ட்ரான் இருக்குது. இது ஒரு 14, இது ஒரு 16 எலக்ட்ரான். இப்போ இதனோட ஸ்ட்ரக்சர் பார்த்தோன்னா பெரிலியம், இங்கே ஒரு குளோரின், இங்கே ஒரு குளோரின் இருக்கும். இப்போ இங்கே 2 எலக்ட்ரான், இங்கே 2 எலக்ட்ரான் இருக்குது. மீதி வந்து நம்ம வந்து எலக்ட்ரான் அங்கே செட் பண்ணுறோம். இப்போ பெரிலியத்தை சுற்றி பார்த்தோன்னா இங்கே வந்து 4 எலக்ட்ரான் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்க்குறோம் கார்பன் டெட்ரா குளோரைடு. கார்பன் டெட்ரா குளோரைடு கார்பன் டெட்ராகுளோரைடு CCl
4. கார்பன் வந்து 14th குரூப்பு, வேலன்ஸ் எலக்ட்ரான் 4. குளோரின் வந்து உங்களுக்கு 17th குரூப், வேலன்ஸ் எலக்ட்ரான் 7. அப்போ நமக்கு வந்து பார்த்தோன்னா 4 × 7. டோட்டல் வேலன்ஸ் எலக்ட்ரான் பார்த்தோன்னா 32 எலக்ட்ரான்ஸ் வரும். இந்த 32 எலக்ட்ரான்ஸ் இருக்குது, அதுதான் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். அப்போ இதனுடைய ஸ்ட்ரக்சர் எழுதுக்குள்ள கார்பன் இருக்குது, அதை சுற்றி 4 குளோரின் இருக்குது. ஒரு குளோரின் வரும். ஸோ மீதி எலக்ட்ரானா ரிமைனிங் எலக்ட்ரான் இங்கே இருக்கும். மொத்தமாக 32 எலக்ட்ரான் இந்த மாதிரி நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். இப்போ இதையும் பார்த்தோன்னா கார்பனை சுற்றி 8 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அப்போ இதுவும் கிடையாது, நமக்கு வந்து அமோனியம் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பாஸ்பரஸ் பென்டாகுளோரைட் பார்க்குறோம், PCl5. பாஸ்பரஸ் பார்த்தோன்னா 15th குரூப், வேலன்ஸ் எலக்ட்ரான் 5. குளோரின் பார்த்தோன்னா 17th குரூப், அதனுடைய வேலன்ஸ் எலக்ட்ரான் 7. ஒரு மொத்தம் 5 குளோரின் இருக்குது, 5 × 7. இது ஒரு 35. மொத்தம் பார்த்தோன்னா இது ஒரு 40 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இந்த 40 எலக்ட்ரானை தான் நம்ம என்ன பண்ணுறோம், அரேஞ்ச் பண்ணுறோம் அரௌண்ட் த சென்ட்ரல் ஆட்டத்தை சுற்றி. நம்ம பாஸ்பரஸ், இங்கே ஒரு குளோரின், இங்கே ஒரு குளோரின் இருக்கும், இங்கே ஒரு குளோரின் இருக்கும், மேலே ஒரு குளோரின், கீழே ஒரு குளோரின் இருக்குது. அப்போ இதை சுற்றி நம்ம பண்ணக்குள்ள இந்த மாதிரி இந்த 40 எலக்ட்ரான் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். இப்போ இங்கே வந்து பார்த்தோன்னா டோட்டலாக 10 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. வந்து 10 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அப்போ இது இப்போ எந்தெந்த மாலிகுல் பார்த்தோன்னா எத்தனை மாலிகுல் வந்து நாட் ஹேவிங் 8 எலக்ட்ரான்ஸ் அரௌண்ட் த சென்ட்ரல் ஆட்டம். இது வந்து பார்த்தோன்னா நமக்கு ஒன்று வந்து பாஸ்பரஸ் PCl5 இருக்குது, ஒன்று வந்து பெரிலியம் குளோரைடு இருக்குது, அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலுமினியம் ட்ரைகுளோரைடு இருக்குது. மொத்தம் 3 மாலிகுல்ஸ் பார்த்தோன்னா நாட் ஹேவிங் 8 எலக்ட்ரான்ஸ் அரௌண்ட் த சென்ட்ரல் ஆட்டம்ஸ். அப்புறம் நமக்கு ஆப்ஷன் பார்த்தோன்னா நமக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன்ஸ் வரும், ஃபஸ்ட் ஆப்ஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் பார்க்குறோம். லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் வச்சு டோட்டல் வேலன்ஸ் எலக்ட்ரானை கால்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த எலக்ட்ரானை சுற்றி ஆக்டேட்டை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். எந்தெந்த மாலிகுலுக்கு ஆக்டேட் இல்லை, ஆனால் கொஸ்டின் வந்து நம்ம எது வந்து நாட் ஹேவிங் 8 எலக்ட்ரான்ஸ் அரௌண்டு சென்ட்ரல் ஆட்டம் கேட்குறாங்க. அப்போ இந்த கிவன் மாலிகுலில் ஒன்று வந்து அலுமினியம் குளோரைடுக்கு இல்லை, இது ஒன்று பெரிலியம் குளோரைடுக்கு இல்லை. பாஸ்பரஸ் பென்டாகுளோரைடு பார்த்தீங்கன்னா எக்ஸஸாக இருக்குது, 2 எலக்ட்ரான்ஸ் வந்து எக்ஸஸாக இருக்குது, இது அதிகமாக இருக்குது. அப்போ இந்த 3 மாலிகுல்ஸ்க்கு வந்து நாட் ஹேவிங் 8 எலக்ட்ரான்ஸ் அரௌண்ட் த சென்ட்ரல் ஆட்டம். Thank you, student.